இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாகிஸ்தான் புதிய கூட்டணி அரசாங்கத்தின் முதல் வரவு செலவு திட்டம் தாக்கல். பாகிஸ்தானின் புதிய கூட்டணி அரசாங்கம் தனது முதல் வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. அரசு ஊழியர்களின் ஊதியத்தில் 25 விழுக்காடு வரையில் உயர்வு, வரி வசூல் இலக்கு நிர்ணயம் மற்றும் புதிய பிணை எடுப்பு தொடர்பது குறித்து அனைத்துலக நாணய நிதியம் IMF உடன் பேச்சுவார்த்தை ஆகிய அம்சங்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. கடந்த நிதியாண்டில் 5000 கோடி அமெரிக்க டாலராக இருந்த வரவு செலவு திட்ட தொகை இவ்வாண்டில் 6800 கோடி அமெரிக்க டாலராக உயர்த்தப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் வெளிநாட்டு கடன்களை செலுத்தியதால் வலுவிழந்த பொருளாதாரத்தை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு IMF-இலிருந்து 600 கோடி முதல் 800 கோடி அமெரிக்க டாலர் வரையிலான நீண்ட கால கடனுதவிக்கு தகுதி பெறுவதையும் பாகிஸ்தான் நோக்கமாக கொண்டுள்ளது. பாகிஸ்தானின் நிதியாண்டு ஜூலை 1ஆம் தேதி தொடங்குகிறது. பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்பின் அரசாங்கம் 3.6 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை அடைய எண்ணம் கொண்டுள்ளதாக நிதியமைச்சர் முகமது அவுரங்கசீப் கூறினார். முஹிதீன் யாசினின் மருமகனை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியை SPRM தொடர்கிறது. வர்த்தகரும் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிதீன் யாசினின் மருமகனுமான டாக்டர் முகமது அட்லான் பிர்ஹானை தேடி கண்டுபிடிக்கும் முயற்சியை SPRM தொடர்ந்து வருகிறது. அனைத்துலக போலீஸ், இன்டர்போல், இதர அமலாக்க தரப்பின் ஒத்துழைப்பை பெறுவதும் அந்த தேடல் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்று அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி கூறினார். ஆன்மீக நிலவரங்கள் எதுவும் இல்லை, அவரை இன்னும் கண்டறிய முடியவில்லை, சரணடைவதற்கும் அவரை நம்மை தொடர்பு கொள்ளவில்லை. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவரை அடையாளம் காண நாம் இன்னும் இன்டர்போலுடன் இணைந்து முயன்று வருகிறோம் என்று அவர் தெரிவித்தார். பதிவு திட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தியது, அமைச்சு ஒன்றிற்கு வெளிநாட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்தல் மற்றும் கைரேகை பதிவு ஆகிய விவகாரங்கள் தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு 2 உள்நாட்டு ஆடவர்களை SPRM தேடி வந்தது. முகமது அட்லானும் மற்றொரு நபரான அவரின் வழக்கறிஞர் மன்சூர் சாட்டும் 2023ஆம் ஆண்டு மே 17 மற்றும் 21ஆம் தேதிகளில் மலேசியாவை விட்டு வெளியேறியதாக நம்பப்படுகிறது. ஊழல் அதிகார மீறல் தொடர்பான புகார் அளிக்கும் முறை ஆராயப்பட வேண்டும். அரசாங்கத்துறை மற்றும் பிரிவு தலைவர்கள் ஊழல் மற்றும் அதிகார மீறல் தொடர்பாக எழும் பிரச்சினைகளை தெரிவிப்பதற்கான செயல்முறை தொடர்பில் SPRM பொது சேவை துறையுடனும் தேசிய தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது சுகி அலிவுடனும் கலந்துரையாடல் ஒன்றை நடத்த உள்ளது. அந்த துறையின் பல நிலைகளை இது உள்ளடக்கி இருப்பதால் புகார் அளிக்கும் செயல்முறையை ஆராய வேண்டும் என்று SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தெரிவித்திருக்கிறார். இந்த புகார் அளிப்பது பற்றி பேசும்போது துறை தலைவர்கள் மட்டுமல்ல, மேற்பார்வையாளர்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். மேற்பார்வையாளர்களுக்கு பல நிலைகள் உள்ளன. உதாரணமாக, ஆதரவு குழுவிலிருந்து ஒரு அதிகாரி அவருக்கு மேற்பார்வையாளராக இருக்கிறார். எனவே இந்த செயல்முறை அதிகாரி மேலதிகாரிகளுக்கு அல்லது SPRM தரப்புக்கு புகார் அளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றார் அவர். SPRM சட்டம் செக்ஷன் 25 கீழ் ஊழல் குறித்து தமது தரப்புக்கு தெரிவிக்க வேண்டியது கடமையாகும் என அசாம் பாக்கி குறிப்பிட்டார். அரசாங்க துறையில் நிகழும் ஊழல் நடவடிக்கைகள் குறித்து புகார் அளிக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அத்துறை அல்லது பிரிவின் தலைவர்களுக்கான ஊதிய உயர்வு தடை செய்யப்படும் கடந்த திங்கட்கிழமை பிரதமர் கூறியிருந்தார். தமது மேற்பார்வையில் நிகழும் ஊழல்கள் அல்லது அதிகார மீறல் குறித்து புகார் அளிக்காத துறை தலைவர்கள் மீது நடவடிக்கை வேண்டும் என்ற பிரதமரின் கருத்தை தாம் வரவேற்பதாக அசாம் பாக்கி தெரிவித்தார். ஜெயின் ரயானின் தாத்தாவும் பாட்டியும் விடுதலை. விசாரணைக்கு உதவும் பொருட்டு கைது செய்யப்பட்ட ஜெயின் ரயான் அப்துல் மாத்தின் தாத்தாவும் பாட்டியும் நேற்று பிற்பகல் விடுதலை செய்யப்பட்டனர். போலீஸ் ஜாமீனில் அவர்களை விடுதலை செய்யப்பட்டதை பெட்டலிங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஷருல் நிசாம் ஜாஃபர் உறுதிப்படுத்தினார். வாக்குமூலம் பெறுவதற்காக அவர்கள் 24 மணி நேரத்திற்கு மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டதாகவும் வியாழக்கிழமை விடுவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். தடுத்து வைக்கப்பட்டிருந்த வரை நான் நன்றாக நடத்தப்பட்டேன், உணவு கொடுத்தனர், கவனித்துக் கொள்ளப்பட்டேன். நான் போலீசுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என சஹாரி முகமது ரேபா தெரிவித்தார். ஜெயின் ரயானின் கொலை வழக்கு விசாரணைக்கு உதவும் நோக்கில் அவ்விருவரும் புஞ்சா கலாமில் உள்ள வீட்டில் பிற்பகல் மணி 2:30க்கு கைது செய்யப்பட்டனர். ஜெயின் ரயான் கொலை வழக்கு போலீசாரின் விண்ணப்பத்திற்கு வழக்கறிஞர்கள் மறுப்பு. ஜெயின் ரயான் அப்துல் மாதின் தாயார் குற்றவாளி என்று பதிவு செய்ய தனிப்பட்ட வழக்கு விசாரணையை மேற்கொள்ளுமாறு போலீசார் செய்த விண்ணப்பத்தை அச்சிறுவனின் பெற்றோரை பிரதிநிதிக்கும் 2 வழக்கறிஞர்களும்
நேற்று பெட்டலிங் ஜெயா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிராகரித்துள்ளனர். ஜெயின் ரயானின் தாயார் எந்த ஒரு தவறான வாக்குமூலத்தையும் அளிக்காததே இதற்கு காரணம் என்று அவரின் வழக்கறிஞர் மஹமது ஜுமாட் தெரிவித்துள்ளார். 1950ஆம் ஆண்டு விளக்கமளிப்பு சட்டம் செக்ஷன் 26(1) கீழ் போலீசாரின் வழக்கு விசாரணை விண்ணப்பத்தை தங்கள் தரப்பு ஜெயின் ரயானின் தந்தையை பிரதிநிதிக்கும் வழக்கறிஞரும் நிராகரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். இன்று அத்தம்பதியினரின் தடுப்பு காவல் நிறைவடையவிருக்கும் வேளையில் அவர்கள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுவார்களா இல்லை போலீசாரின் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார்களா என்பது இன்று தெரிய வரும். இதனிடையே விசாரணைக்கு உதவ நேற்று பிற்பகல் மணி 2:30க்கு அச்சிறுவனின் தாத்தாவையும் பாட்டியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஜெயின் ரயானின் பெற்றோர் மீது நீதிமன்றத்தில் நேற்று குற்றச்சாட்டு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மன வளர்ச்சி குறைபாடுடைய சிறுவன் ஜெயின் ரயான் அப்துல் மாத்தினை அலட்சியமாக புறக்கணித்து அவனுக்கு உடலில் காயங்கள் ஏற்படுத்தியிருக்கலாம் என்பதற்காக அச்சிறுவனின் பெற்றோர் நேற்று பெட்டலிங் ஜெயா நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். நீதிபதி டாக்டர் ஷாலிலா வர்னோ முன்னிலையில் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது சாயிம் இக்வான் சஹாரி மற்றும் இஸ்மானிலா அப்துல் மனாஃப் அதனை மறுத்து விசாரணை கோரினர். தங்களது பராமரிப்பில் இருந்த ஜெயின் ரயானை அலட்சியமாக புறக்கணித்ததால் அச்சிறுவனுக்கு காயத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று அந்த தம்பதியர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி பிற்பகல் மணி 12 தொடங்கி டிசம்பர் 6ஆம் தேதி இரவு மணி 9:55 வரையில் ஸ்லாங்கூர், பெட்டலிங் ஜெயா, ஜாலான் பியூஜே, தாமன்சாரா தாராநாமாவில் அவர்கள் இக்குற்றத்தை புரிந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2001ஆம் ஆண்டு சிறார்கள் சட்டம் செக்ஷன் 31 உட்பிரிவு 1 உட்பிரிவு A-வின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதே சட்டம் செக்ஷன் 31 உட்பிரிவு 1 உட்பிரிவு 1 கீழ் செக்ஷன் 34 கீழ் அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் வரையிலான அபராதம் அல்லது 20 ஆண்டுகளுக்கு மேல் போகாத சிறை தண்டனை அல்லது அவ்விரண்டுமே விதிக்கப்படலாம். தலா 10,000 ரிங்கிட் ஜாமீன் தொகை மற்றும் தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் விடுவிக்க அவ்விருவரும் ஒவ்வொரு மாதமும் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் கையெழுத்திடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பின்னர் இவ்வழக்கு ஜூலை 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சீன மொழி பாடகர் சைமன் மோகன் காலமானார். நாட்டில் சீன மொழியில் பல பாடல்களை பாடி பிரபலமான பாடகர் சைமன் மோகன் காலமானார். இளஞ்செல்வன் VM மோகன் எனும் இயற்பெயரை கொண்ட அவர் 1990ஆம் ஆண்டுகளில் மாண்டரின் மொழியில் பாடல்களை பதிவு செய்து இசை தொகுப்பையும் வெளியீடு செய்துள்ளார். 64 வயதான மோகன் ஜூன் 11ஆம் தேதி காலை 11க்கும் கோலாலம்பூரில் காலமானதை அவரின் மூத்த மகன் 34 வயதான கிருஷ்ணா மோகன் தெரிவித்தார். அவர் திங்கட்கிழமை எங்களுடன் இரவு உணவு உட்கொண்டார். அதன் பின்னர் நள்ளிரவில் மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறினார். நாங்கள் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல ஆம்புலன்ஸை அழைத்தோம். அவரின் நுரையீரல் தொற்று ஏற்பட்டுள்ளதாகவும் ஆக்சிஜன் அளவு திடீரென குறைந்ததால் அவரின் இதயம் செயலிழந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் என்று கிருஷ்ணா கூறினார். 2 மாதங்களுக்கு முன்பு ஈப்போவில் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட தமது தந்தை கோலாலம்பூரில் தங்கி இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். மோகனின் நல்லுடல் ஈப்போ குனோங் ரபாட்டில் உள்ள அவரின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. அன்னாரின் இறுதி சடங்கு சனிக்கிழமை நடைபெறும்.